கவலைகள்லாம் போகணும்னா நீ டிசைட் பண்றதை பொறுத்து தானே இருக்கு. நமக்கு சத்சங்கத்துல மகான்களுடைய கீர்த்தனங்கள் தான் நமக்கு பலம். இது ஒரு ராமபக்தரோட கீர்த்தனம். எவ்வளவு கவலை இருந்தாலும் கவலை இல்லை. பரிபாலயன கிருபாலயேதி. பகவானுக்கு எப்படின்னா அது அப்படியே சமுத்திரமா இருக்கு கருணை. உதயகால அஸ்தமன காலத்தில் தூங்கவே கூடாது. இப்போ நம்முடைய சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயின்னு இருக்கிறதுனால இப்போ நம்ம ஆற்றுலேருந்து அவாவா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு சௌகரியம் வந்த பிறகு இவ்வளவு காரியங்களை பண்ணினா வாழ்க்கையில் எவ்வளவு க்ஷேமமாக இருக்கலாம், எதையும் ஃபேஸ் பண்ணலாம், கவலையே வராது. அப்படியே வந்தாலும் மலை மாதிரி வந்தாலும் பனி மாதிரி விலகிடும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உள்ள சக்தி வரும். இந்த கவலைகள்லாம் போகணும்னா நீ டிசைட் பண்ணுறதை பொறுத்து தானே இருக்குது. உன் மூளை வேலை செய்யணுமே. அதுக்கு ப்ராப்ளம் இல்லாமலா இருக்குது. எல்லாருக்கும் தான் ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளம் யாருக்கு இல்லை? பிரம்மாவுக்கே இருக்கு. ப்ராப்ளம் இருக்கு தான் இருக்கும். அது நீ எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத பொறுத்து தானே இருக்கு. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உள்ள சக்தி ஆத்ம பலம் வேணும். நமக்கு இந்த பலத்தையும் இந்த ஞானத்தையும் இந்த விவேகத்தையும் பகவன் நாம கீர்த்தனம் கொடுக்கிறது, சத்சங்கம் கொடுக்கிறது. நமக்கு சத்சங்கத்தில் மகான்களுடைய கீர்த்தனங்கள் தான் நமக்கு பலம். அந்த மகான்கள் கீர்த்தனங்களில் இது ஒரு ராமபக்தரோட கீர்த்தனம். எவ்வளவு கவலை இருந்தாலும் கவலை இல்லை. இப்போ கவலை இல்லைன்னு சொல்லிட்டே கஷ்டப்படுறமே, கஷ்டப்பட்டா காப்பாற்ற வேண்டாமா? கஷ்டத்துலேருந்து போக்கணுமோனு. எப்படி போக்குறது? பரிபாலயன கிருபாலயேதி அசகிருஜல்பிதம் ஆத்மபாந்தவா முரளி மிருதுளஸ்வனாந்தரே விபுஹு ஆகர்ணயிதா கதானுனா. அருமையான கீர்த்தனம் இது. பாடப்போம். இந்த ஸ்லோகம் கிருஷ்ண கர்ணாமிருத ஸ்லோகம். பில்வமங்கள சுவாமிகள் இது பண்ணினவர். பில்வமங்கலம்னு பேரு, லீலாசுகர்னு பேரு. இந்த கிரந்தம் பண்ணினதுனால கர்ணாமிருதாச்சாரியாள்னு அப்படின்னு ஒரு டைட்டில். பெரிய மகாத்மா. கிருஷ்ண பக்தாளுக்கு அப்படியே அல்வா மாதிரி கொடுத்துருக்கார் ஒரு பிரபந்தம், கிருஷ்ண கர்ணாமிருதம். நாம் நமக்காகவே அந்த ஸ்லோகங்கள் முழுக்க நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம். கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்கிற பாருங்க அவளுக்கு. பரிபாலயன கிருபாலயா. நமக்காகன்னு சொன்ன தாத்பரியம் என்னன்னா, அவர் தனக்குன்னு தன்னை சொல்லிக்காமல் நம்மையும் சேர்த்து சொல்றார். எங்களேன்னு தான் சொல்றார். பரிபாலயனா கிருபாலயா. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னா உன்னுடைய நேச்சர், உன்னுடைய சுபாவமே நீயே கருணை கடல். கிருபாலயா. பகவான் நமக்கெல்லாம் கருணைன்னு கிஞ்சித்து இருக்கு, ஒரு ஈவு இறக்கம் துளி. பகவானுக்கு எப்படின்னா அது அப்படியே சமுத்திரமா இருக்கு கருணை. கிருபாலயா. நானோ கஷ்டப்படுறேன், நீயோ கருணை கடல். நான் இவ்வளவு கெஞ்சறேன், ஏன் உன் காதிலே விழமாட்டேங்கிறது? காப்பாத்து காப்பாத்து. நான் இவ்வளவு தூரம் அழறேனே கெஞ்சறேனே. அசகிருஜல்பிதம். இடைவிடாது புலம்பறேன், காப்பாத்து காப்பாத்து. நீ வேண்டாதவன்னா காப்பாற்ற மாட்டா யாரா இருந்தாலும். நானோ வேண்டாதவன் இல்லை, ஆத்மபாந்தவா. உனக்கு
உனக்கு ரொம்ப டியரஸ்ட், உனக்கு ரொம்ப வேண்டியவன், இடைவிடாது புலம்புறேன், நீயோ கருணை கடல், என்னையும் காப்பாற்ற மாட்டேங்கிற. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.